வணக்கம். இன்றைக்கி பன்னீர் ஃப்ரை சட்டுன்னு ஈஸியாக சீக்கிரமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் அந்த பன்னீருக்கு தேவையான அளவு தயிர் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு 2 ஸ்பூன், நான் கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தயிர் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பன்னீரில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் பற்ற வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் நல்லா கொதித்ததும் பன்னீர் எடுத்து போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இறக்கிடலாம். நல்லா வெந்துடுச்சு. ரொம்பவே சூப்பரான பன்னீர் ஃப்ரை ரெடி. நீங்கள் பன்னீர் ஃப்ரை வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.